அண்ணே என்ன திடீர்னு வந்து 20,000 பணம் கேட்குற? அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லைண்ணே. இல்லைம்மா, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கையிலையும் சுத்தமாக காசு இல்லை, எங்களுக்கு யார்கிட்ட கேட்குதுன்னு தெரில. சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். ஐயோ அண்ணே, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லைண்ணே. நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இந்திரா, உங்ககிட்ட இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு பார்க்குறியா? இல்லாட்டி அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்க சொல்றியா? ஐயோ, அவர்கிட்டயா? நீங்க வேற சும்மா இருங்க. நீங்க பணம் கேட்குற விஷயம் அவருக்கு தெரிஞ்சாலே கோவப்படுவார். இதுல நான் எப்படி? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னம்மா, ஒரு உதவின்னு தானே கேட்குறோம். இங்க பாருங்க, நான் அண்ணன் கிட்ட நான் அப்பவே சொன்னேன், படிச்சு சொன்னேன், உன் தகுதிக்கு மேல ஆசைப்படாதன்னு. பசங்களை படிக்க வைக்கிறேன்னு ரொம்ப ஆடுனா, எங்க என் பேச்சை கேட்டாதானே? வயசுலதான் பெரியவனு தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இந்திரா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விடு. கௌசி, நீ சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. நீ இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கனா அதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான். ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? சொல்லுமா. இல்லை, நம்ம இருக்க நிலைமைக்கு இவ்வளோ கடன் வாங்கி ஆடம்பரமாக இந்திரா கல்யாணம் பண்ணணுமா? ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கல்யாணம் பண்ணலாம்ல. கௌசி, என்னம்மா பேசுற நீ? இந்திராவுக்கு பார்த்துருக்கிறது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல வரன் அமையறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நேரத்தில் காசு பணத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் கஷ்டப்பட போகிறது நம்ம வீட்டு பொண்ணு தான்மா. அவள் போகிற இடத்துல யாரும் அவளை உன்னில்லாதவன்னு சொல்லிடக்கூடாது. அவள் எல்லா வசதியோட சந்தோஷமாக இருக்கணும். அவளுக்காக இது மட்டும் இல்லை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, இவ்வளோ கடனே நீங்கள் ஒரே ஆளாக எப்படி அடைக்க போறீங்க? எனக்கு இந்திரா நல்லா இருந்தால் போதுமா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு உங்கள் அண்ணன் எல்லா கடனையும் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீ அவர் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கேட்குறாரு, அதுக்கு ரொம்ப தான் பேசுகிற. அது என்ன சொன்ன? தகுதிக்கு மீறி பண்ணுறாரா? நான் மட்டும் இல்லை, சொந்தக்காரங்கலேருந்து எல்லாரும் சொன்னாங்க, உன் தங்கச்சிக்கு தகுதிக்கு மீறி கல்யாணம் பண்ணாதன்னு. நீ ஆசைப்பட்டு படித்த படிப்பு தகுதிக்கு மீறி தான் படிக்க வச்சார். கடைக்கு போனால் கூட ட்ரெஸ் அதிகமாக தான் எடுப்பேன். நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னா அதையும் வாங்கி கொடுத்தாரு. இப்படி சின்ன வயசுலேருந்து நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தகுதிக்கு மீறி தான் பண்ணியிருக்காரு. இவ்வளவு ஏன், நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. இது எல்லாமே தகுதிக்கு மீறி தான் பண்ணியிருக்காரு. கௌசி, கொஞ்சம் சும்மா இரு. இப்படி செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும்னா அதுக்கு நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாம். இந்திரா, காசு பணம்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், ஆனால் கூட பிறந்த பாசம் எப்பவுமே இருக்கணும்மா. அந்த நம்பிக்கையில தான் உன்னை நம்பி உன்கிட்ட காசு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் நீ இப்படிலாம் பேசணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, நான் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். ஐயோ, பரவாயில்லம்மா, அண்ணன் எதையும் பெருசாக எடுத்துக்கல. கௌசி, வாமா போலாம்.